நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் அருமையா இருக்கீங்க? இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்றைக்கி கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், உண்மையை சொல்றவங்களுக்கு கடவுள் கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இது யாருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னா துலாம் ராசி நேயர்கள் தான். நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம் அப்படின்னு கடவுள்களுக்கு நிகரான ஒரு குணம்னா இவங்க தான். ஸோ இவங்களுக்கு இந்த ஆடி எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக ஆடியில் அள்ளி கொடுக்கின்ற மாதம் இந்த துலாத்துக்கு தான். துலாத்துக்கு தான். ஏன் இந்த துலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு துலாம்னாலே கவர்ச்சி, அட்ராக்ஷன், வாக்கால் வெற்றி பெறுகின்ற ராசி. பேசாத துலாம் ஜெயிக்காது. அதேமாரி கோபத்தை குறைக்க வேண்டிய ராசி தான். அறிவு இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பு. கடின உழைப்பாளி. இந்த மாதம் இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வெற்றிகள் அள்ளி கொடுக்கும் மாதம். சூரியன் 10க்கு வந்துட்டாலே அந்த ஒரு மாதத்தை கிளவராக பயன்படுத்திக்கணும். அது இந்த ராசிக்கு. அப்போ முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, வாழ்வில் தவறவிட்ட அனைத்து விஷயங்களையும் அடையக்கூடிய மாதம். குறிப்பாக ரெஸ்பெக்ட்ஃபுல் கிடைக்கணும். சபைகள், சங்கங்கள், முக்கிய பதவிகள், வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் அத்தனைக்கும் ட்ரை பண்ண வேண்டிய மாதம். ஓகே சார். ஆனால் இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கே. ஸோ ஆடி மாதத்துலேருந்து இப்படி சார்ந்து இருக்கிறது சரியாக இருக்குமா? நிச்சயமாக. இப்போ சார்ந்து இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சார்ந்து இருந்தவங்க எல்லாம் இப்போ மாறுகிற காலகட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேறு. இனி தனித்து நிலைநாட்டுகிற காலகட்டம். ஆமாம். ஏன்னா இந்த காலகட்டம் இவங்க அத்தனை திறமை இருந்தும் வெளிக்கொணர முடியாமல் இருந்தனால தான் இத்தனை பிரச்சனை. இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் இருந்துறீங்களா, இவங்களுக்கு நான் யாருன்னு செல்ஃப் ரியலைசேஷன் அடைஞ்சிருது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. இறைவனாக பார்த்து கொடுக்குறாங்க. முதல்ல இந்த இடத்துக்கு போனால் சக்ஸஸ் அப்படின்னு உள் உணர்வு, இன்ட்யூஷன். இந்த ராசிக்கு எப்போ இன்ட்யூஷன் உண்டு. இது பண்ணலாம் அப்படின்னு இவங்க பேக் ஆஃப் த மைண்டில் சொல்லி ஜெயிக்க வைக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் வேலை தொழிலில் பார்த்துக்கலாம். தொழில் ரீதியாக புது தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ரீதியாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இது மற்ற கிரக அமைப்பு தொழில் மாறும். ஆனால் தொழில் ஆரம்பிக்கலாம். கூட்டு சம்மந்தப்பட்டது கோச்சார ரீதியாக ஒன்று தனித்து கவனிக்கணும். குறிப்பாக ஒரு சிலர்லாம் இவங்க லைஃப் பார்ட்னர் பேர், ஒரு பெண் தொழில் டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறாங்கன்னா கணவன் பேரில் போட்டிருக்காங்க. இதே ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்க மனைவி பேர். அப்போ அவங்க லைஃப் பார்ட்னர் பேரில் ஒன்று ஆரம்பித்தா நல்லாயிருக்குன்னு வருது. இந்த நேரத்தில் மிகப்பெரிய யோகம் உண்டு. இவங்க இப்போ என்ன பண்ணால், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி. நிறைய பேர்த்து கேள்வி, வெளிநாடு போகலாமா, இல்லை வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துடலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, இங்கே இருக்கிற பொருள் வெளிநாட்டு விற்கலாமா, வெளிநாட்டில் இருக்கிறது இங்கே கொண்டு வரலாமா, இந்த மாதிரி சுற்றி இங்கே தான் ஓடப்போகுது. நிச்சயமாக அனுகூலமாக இருக்குது. ஆனால் இந்த வெளிநாட்டு கொண்டு வரதில் நமக்கு லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மா அப்படின்னு கவனிச்சுக்கணும். அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் படி. பொதுவாக இந்த ராசிக்கு எப்பவுமே சொல்லுவேன், 3 எழுத்து பெயர் இந்த ராசிக்கு யோகம். அப்படின்னா என்ன சார்? இப்போ உங்க ஒரு சில இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3 எழுத்து தான் குறிக்கும். ஆண் பேரா 3 பேரா இருக்காங்க. இதுதான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ விஜய்னு வச்சுக்கோங்க. விஜய் 3 எழுத்து. தமிழ் எடுத்துக்கணும். அப்போ 3 எழுத்து மாதிரி. அப்போ 3 எழுத்து பெயருடைய நபர்களோ ஆணோ பெண்ணோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதெல்லாம் லக்காக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, ஒரே ஒரு கோயிலில் துலாபாரம் உள்ள கோயிலுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நடக்குது. துலாபாரம் கொடுக்கணுமா சார், இல்லை சும்மா கோயிலுக்கு மட்டும் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி, நடந்தால் கொடுக்குறேன்னு வேண்டிக்கங்க. நிறைய பேருக்கு குருவாயூர் உண்டு, முருகன் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்கள். இப்போ ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்கப்பட்டு தான் திருமணம் நிச்சயமாச்சு. அப்போ திருமணம் ஏன் அப்படின்னா, இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் கவனம் கவனம் கவனம். ஏன்னா சுக்கிரன் என்ற கிரகம் நீங்கள் நீச்சமாக இருக்கிறது, உங்கள் ராசி அதிபதி. நீங்கள் சொல்கிற சொல் வெளியே போகலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திருமண உறவுகள் குயிக் டிசிஷன் எடுக்க வேண்டாம். மற்ற ராசிக்கு எடுங்கன்னு சொன்னது நான் தான். இந்த ராசிக்கு, ஏன்னா இந்த ராசி அதிபதியை வீக்காக இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறது சரியான வரணை சூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆவணி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆடி இந்த ஒரு மாதத்தை இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் பாருங்கள். ஆனால் துலாமுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்னு சொன்னது அடுத்தது வர்றது குழந்தைகள். சில பேருக்கு குழந்தைகள் இருந்து குழந்தைகளால் பிரச்சனை, சில பேருக்கு குழந்தையே இல்லாமல் பிரச்சனை. ஸோ அவங்க இந்த IVF ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸில் அந்த டைம் கேரி ஓவர் பண்ணலாமா? நிச்சயமாக. இந்த உறவுகள் இதில் கேட்டதுலேயே ஆல்ரெடி இருக்கிற கணவன் மனைவி இருக்குமா இல்லையான்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது ஒன்று இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அந்யூன்யமாக இருக்காங்க சார், எங்களுக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிற ஒன்று. இந்த ரெண்டு தாங்க தலையாக இருக்குது. இப்போ குழந்தை ரீதியாக நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய மாதமே தான். நிறைய பேர் குழந்தைகள் பிளான் பண்ணுறதுக்கு, ஏன்னா 10ஆம் இடத்தில் முக்கிய கிரகங்கள் வலுவாக இருக்குது. கர்மம் செய்ய குழந்தை உண்டு. அப்போ கர்மம்னா ஆண் குழந்தை அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அது ஓகே. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதமாக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு வந்தால் ட்ரீட்மெண்ட்டு உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு ரைட் ஆகிடலாம். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் என்ன, இஷ்ட தெய்வம் என்ன, எனக்குன்னு உபாசன தெய்வம் என்ன. அப்போ இறைவன் அருளை பிடிக்கின்ற மாதம். இந்த ராசி அன்பர்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சென்று வரணும். இதுதான் முக்கியமானது. இப்போ வேலை ரீதியாக இந்த ராசி என்ன பண்ணுதுன்னா, வேலைக்கு போயிட்டுருக்காங்க, திடீர்னு இந்த ராசிக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. சார் வேலையில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனி 2-3 கம்பெனியில் திடீர்னு திருப்பி கூப்பிட்றாங்க. இல்லை நான் முதல்ல ஒரு வேலை துபாயில் இருந்தேன் சார், அதே துபாயில் கூப்பிட்றாங்க. நான் யூஎஸ்ல இருந்தேன், யூஎஸ்லேயே கிடைக்குது. இந்த மாதிரி தான் வேலை செய்த முன்னோடி வேலை செய்த இடத்துலேருந்து ஒரு தகவல் வந்துடும். இப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். நல்லா போயிட்டுருக்கே, அந்த வேலைக்கு போகலாமா இல்லையா, இருக்கலாமா. ஆமாம், சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து விடுவாங்க. அப்போ ஒரு சில எடுக்கணுமோ இல்லையா இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். இந்த ராசிக்கு இப்போ ஒரு யோகம் தெரியுங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்குறது மட்டும் இல்லை, தான் வாங்கிய ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு சொத்து வாங்கலாம். அந்த மாதிரி யோகமும் இருக்கு. ஆமாம், தன் சொத்துக்கு ஒரே இடத்துல 40 நம்பர் சைட்டு 41 அப்படி வாங்கலாம். சூப்பர். நிறைய பேத்துக்கு தான் குடியிருக்கின்ற வீட்டை வாங்கக்கூடிய யோகம். வீட்டு ஓனர் டென்ஷனாக போகிறாங்க. துலாம் ராசி அன்பர்கள் இப்பொழுது அந்த யோகம் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தன் வீட்டுக்கு அருகிலே கிடச்சிடும். அப்போ நிறைய பேர் வீடு இடம் சொத்து வாங்கினது செகண்ட் ஹேண்ட் வீடு மாதிரி வாங்கக்கூடிய அம்சம் வந்துட்டு தன் சொத்துக்கு அருகிலே வாங்கக்கூடியது. இந்த ராசியை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒருத்தன். தன் அண்டை வீட்டார் ஒருத்தருடன் பிரச்சனை வருது, மொட்டை பெட்டிஷன் போடுறது, உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பக்கத்து வீட்டு ஒரு நபர் உங்களை தவறாக வேவு பார்க்கிறார், எதிரிகளாக மாறுகிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுற காலகட்டம். கவனம் கவனம். அப்போ உங்களோட சீக்கிரட்டாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நெருங்கி சொல்லக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் பக்கத்து வீடுனா அங்கே ஒரு சில உங்களுக்கு நோட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற நேரம். என்னதான் இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் மீண்டு வரணுமா, முன்னோர் அருள் தேவைங்க. முன்னோரை பிடித்து விட்டாலே, அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே வாழ்க்கை சிறந்துருங்க. அதுதான் இந்த ஆடி அமாவாசை வருது, அதில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணி அவங்களுக்கு ஏதோ திதி திலக்கோமம்லாம் பண்ணி அப்படியே விதியை மாற்றிக்கலாம். ஜாதகத்தில் சூரியன் ராகு, சந்திரன் கேது, சூரியன் கேது இந்த மாதிரி தோஷம் தான். கிரகணம் அன்று கூட சிவாலயங்களுக்கோ ராகு கேது கோயிலுக்கோ போயிட்டு அந்த கிரகண தோஷத்தை நீக்கிட்டா வாழ்க்கை இந்த சில வருடங்கள் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கண்டிப்பாக சார். நீங்களும் நம்பிக்கை நேர்மைன்னு வாழ்கிற துலாமா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார்.